எல்லாவற்றிலும் அனைவருக்கும் சமமான பங்கு வரும் என்ற சமத்துவ கனவினை வெளிப்படுத்திய கார்ல் மார்க்ஸ் எதிர்க்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். கல்வி அறிவும் சுயமரியாதையும் பகுத்தறிவுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்துமென சமூக நீதி சிந்தனையை வெளிப்படுத்திய தந்தை பெரியார் எதிர்க்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். இவர்களை எதிர்த்தவர்கள் சமத்துவத்தினையும் சமநீதியினையும் வெறுத்தவர்கள். ஆனால் அச்சம் தவிர்த்து துணிந்து போராடி சமூகத்தின் ஆணிவேராக மாறினர் சமூக போராளிகள். இயேசுவும் சமத்துவ, சமதர்ம, சகோதரத்துவ சிந்தனைகளை வெளிப்படுத்திய சமூக போராளி. இயேசுவும் எதிர்க்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். எகிப்தியர்கள் தங்களது அரசரை கடவுளாக பார்த்தனர். அரசு பணியாளர்கள் அரசின் கூலிகளாக செயல்பட்டு மக்களை அடிமையாக பாவித்தனர். எகிப்திய கடவுள்கள் ஆள்வோரை நியாயப்படுத்தி அடிமை அமைப்புகளை நிலைபெற செய்கின்றவர்களாக இருந்தனர். இதற்கு எதிர்மாறாக இஸ்ராயேலர் யாவே இறைவனை விடுவிக்கின்ற கடவுளாக அடையாளம் கண்டனர். தம்மால் விடுவிக்கப்பட்ட இஸ்ராயேல் இனத்தார் ஒருபோதும் அடிமைப்படுத்துகிறவர்களாக மாறிவிடக் கூடாது என யாவே விரும்பினார். இயேசுவின் தொழுகை கூடத்து இறையாட்சி அறிவிப்பு மக்களின் விடுதலையை மையப்படுத்தியது. ஆனால் கடவுளை வானிலும் தூயக பேழையிலும் தேடுபவர்களாக அரசியல் சமூக அடிமைத்தனங்களில் மூழ்கிய மக்களுக்கு கடவுள் நம்மோடு இருந்து விடுதலை அளிக்கின்றார் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவின் இறையாட்சி அறிவிப்பானது அவரது பணி தொடக்கத்தினை வெளிப்படுத்துகின்றது. இயேசு தூய ஆவியால் இயக்கப்பட்டவர் என்பதனை காட்டுகின்றது. அவரது பணி மீட்பின் பணி, அவர் ஓர் இறைவாக்கினர் என்பவைகளை இந்நிகழ்வு காட்டுகின்றது. கடவுள் அனைவரையும் மீட்டெடுப்பார் என்ற கடவுளின் பணியினை அறிக்கையிடும் இயேசு புறக்கணிக்கப்படுகின்றார். இயேசுவின் கடவுளின் பணிக்கு, மீட்பின் செய்திக்கு எதிர்மறையான பதிலே கிடைக்கின்றது. இயேசு பாமர மக்களில் சிலராலும் தலைவர்களின் பெரும்பான்மையினராலும் சமூக முக்கியமானவர்களாலும் புறக்கணிக்கப்பட்டார் என்பதனை நற்செய்தி நூல்கள் எடுத்து சொல்கின்றன. இயேசுவினுடைய சீடர்களும் புறக்கணிக்கப்பட்டனர் என்பதனை திருத்தூதர் பணி நூல் எடுத்துரைக்கின்றது. எதிர்ப்புகளை கண்டு அச்சம் கொள்ளவில்லை இயேசு. துணிச்சலுடன் போராளியின் மனநிலையோடு தொடர்ந்து செயல்படுகின்றார். தனது லட்சியத்தினை எதிர்ப்புகள் மத்தியிலும் நிலைநாட்டினார் என்பதனை வெளிப்படுத்துகின்றது இன்றைய நற்செய்தி பகுதி.